சச்சி, ரொம்ப எளிமையாக நான் தெரிந்து கொள்ள தான் விரும்புகிறேன். அதை கேள்வியாக கூட நான் உங்ககிட்ட கேட்க விரும்பலை. சரியா? ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதிமுக தலைமையில்தான் கடந்த காலத்தில் எல்லா கட்சிகளும் இணைந்திருக்கிறது. ஏடிஎம்கேக்கு கீழே நீங்கள் ஒரு பட்டியல் கொடுப்பீங்க, இந்த தேர்தலில் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலைமை இந்த எலெக்ஷனில் மாறிட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சா கேள்வி? அவ்வளோதான். அதான் நான் சொன்னேன். இதுக்கு மேலே இன்னும் பெருசாக எதை கேட்கணும்னா கேட்டுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டுருங்க, சேர்த்து பதில். அதான் இன்னைக்கு இது போதும்னு, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்போ இன்னும் முழுமையா அடையலன்றது உங்க கேள்வியிலேருந்தே தெரியுது. ரெண்டாவது இந்த கூட்டணி பத்தின விஷயங்களை முழுமையா அடையல அப்படின்றது. இப்போ நான் இன்னும் நமக்கு ஒரு மாசம் தான் இருக்கு எலெக்ஷன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்லாம் வந்து பேச வைப்பாங்க. கவர்மெண்ட் நீங்க என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? பப்ளிக் பேசுறா. சரி நீங்க சொல்லுங்க. இந்த கூட்டணி வந்து முடிவுக்கு வந்துடுச்சு, அவ்வளோதான், இதோட எல்லாம் கவர்மெண்ட்லாம் கலைஞ்சாச்சு, அவ்வளோதான், இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா ரைட் நீங்கள் சொல்கிறது. என்னங்க அவங்க சொல்கிறாங்க, இவங்கள சந்தி இன்னும் நிறைய கட்சிகள் வரும், ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? அதிமுக கூட்டணி கதவுகளை மூடிவிட்டதுன்னு சொல்லிட்டோமா என்ன? நாங்கள் இல்லை இல்லையே. அப்புறம் இருக்கும்போது நல்ல விஷயம் எங்கே நடந்தா என்ன, யார் மூலமாக நடந்தா என்ன? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க சொல்கிறவங்க யார் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாலும் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்றது சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இந்த கூட்டணிகள் அமையிறது வழக்கம் போலவே அதிமுக கூட்டணி இல்லை, கூட்டணி தான் இன்னைக்கு கூட சம்மந்தம் இல்லாமல் இப்போ இவங்க சொன்னாங்களே இந்த வேலையெல்லாம் இபிஎஸ் அவர்கள் செய்வார். நாங்கள் எங்கே பேசியிருக்கோம்? நாங்கள் எங்கள் கூட்டணி பற்றியோ உங்களுடைய நாங்கள் தனித்தே நின்று களம் கண்டவங்க. இப்போ ஏன் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக தானே நின்னோம்? ஏதாவது இந்த ஒரு வரலாறு திமுக சொல்ல முடியுமா? நான் இல்லை இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம், யார் தயவுமே இல்லாமல் பண்ணிட்டோம், எதை நாங்கள் செய்த செயல்கள் மூலம் நாங்கள் வெற்றி அடைவோம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கூட இவ்வளவு நாள் ரொம்ப இன்டாக்ட் கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசிட்டு போறாரு, ஃபார்ம்லயே இல்லைன்றவர் போது எதுக்கு உங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரும் இதற்கெல்லாம் ஈல்ட் ஆயிடாதீங்க, எதையாவது பதில் போட்டு கூட்டணியில குழப்பத்தை உண்டாக்கிட. அப்ப கூட்டணி பத்தின பயம், தேர்தலை பற்றின பயம் யாருக்கு இருக்குதுன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு? அதை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அந்த பயம் இல்ல. இல்ல நாங்க தான் சொன்னோம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க தேவையில்லை அப்படின்னும் போது அதை விட்டு கடந்து வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ ஒரு கூட்டணி அமைக்கிறது முடியுமா? யார் வந்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ லைனா வந்துட்டு தானே இருக்காங்க. மெகா கூட்டணின்னு சொன்ன போது பெரிய கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, யார் வராங்க பாருங்க, ஈ அடிக்குது, அது இல்லை இது இல்லை. நீங்க இப்ப எல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைகுடம் தழும்பாது. நாங்க இன்னைக்கும் நிறைகுடமா தான் இருக்கோம், எப்பவும் நிறைகுடமா தான் இருக்கும். தனித்தே நாங்க வந்து நின்ற போதும் அப்படிதான் இருந்தோம். இப்போ கூட்டணியா மொத்த பேரும் வரும்போதும் இப்படித்தான் இருக்கிறோம். வெற்றி எங்களுக்குன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்.